வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். பூட்டானில் சிவன் கோவில் ஆச்சரியமாக தான் இருந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதுதான் அந்த நுழைவாயில். இதுவரை புத்தர் கோயிலாக தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலேயே ஆத்மார்த்தமான பக்தி அப்படிங்கிறது இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே இருந்தது. நவகிரகங்களுடன் பிரகஸ்பதி, தன்வந்திரி இவங்களுடைய சிலைகளும் கண்ணாடி பேழையில் உள்ளே இருந்தது. பூஜை ஆரத்திக்கெல்லாம் டைமிங்ஸ் உண்டு. பனி மழைக்காலத்தில் இங்கே கூட்டம் இருக்காதுன்னு கேள்விப்பட்டோம். வெளியேயும் கோயிலுக்கு உள்ளேயும் அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்க கோயிலுக்குள்ளே அனுமதி கிடையாது. இந்த கோயிலில் மட்டும் வெளியே வந்தோடனே திரும்பவும் உள்ளே போய் இன்னொரு முறை சாமி கும்பிட்டு வந்தோம். ஒரு சிவன் கோவிலில் எத்தனை அம்சங்கள் சிலைகள் இருக்கணுமோ அத்தனையும் இந்த ஒரு இடத்துல இருந்தது. வெளியே பக்தர்களின் வசதிக்காக வணங்குறதுக்கு பெரிய சிவலிங்கமும் நந்தியும் இருந்தது. அதற்கு நாமே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். வெளியே பல நிறங்களிலான பூக்கள் அடங்கிய பூந்தொட்டிகள் நிறைய இருந்தன. மேலிருந்து பார்க்க அந்த நகரத்தினுடைய வியூவும் ரொம்ப அழகாக இருந்தது. சிவன் கோயிலில் வணங்கின பிறகு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஷாப்பிங் ஏரியா போகாமல் இருப்போமா? பர்ச்சேஸ் இல்லாத டூரா? நம்ம இடங்களில் கிடைக்காத பொருள் வெளியில் என்ன கிடைக்கிது அப்படின்னு அலசி ஆராயிறது தானே லேடிஸினுடைய மென்டாலிட்டி. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நினைவு பொருளாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்பினாங்க. ஒரு சாதாரண சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இதை விட நம்ம ஊர்லேயே நல்லாவே கிடைக்கிது. அதனால் அங்கே எதுவும் வாங்கலை. பனி அதிகம் இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர், லிப் பாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே நல்ல கலராக பளபளன்னு இருக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பொல்யூஷன் கிடையாது. கிளைமேட் எப்போயுமே நல்லா இருக்கும். இயற்கையாக விளையிற உணவை உட்கொள்கிறாங்க. தேங்காய் அதிகமாக கிடைக்கிது. பாலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம ஊரோட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. இது திம்பூரில் இருக்க ஒரு ஷாப்பிங் ஏரியா. ராசிக்கல் வெள்ளி மோதிரமும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பல பொருள்களும் இங்கே நிறையா கிடைக்கிது. ஜாக்கெட், ஸ்வெட்டர்லாம் ரொம்ப சீப்பு. பெயிண்டிங், உடன் பொருட்கள்லாம் நிறையா இருந்தது. ஆனால் விலை அதிகமாக இருந்தது. அதெல்லாம் டச் பண்ணவோ ஃபோட்டோ எடுக்கவோ கூடாது. லஞ்ச் அவர்னால நாங்கள் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் ரைஸு இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு பொறுமையாக உட்காந்துருந்தோம். எல்லாம் ஹோட்டலில் முன்னாடியே டைம் சொல்லி எத்தனை பேர் வருவோம், என்ன மெனு வேணும்னு முதலே சொல்லிடணும். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல ராஜா தன் குடும்பத்தோடு இருக்கிற புகைப்படம்னு எல்லா இடத்துலையுமே இருக்கும். முன்னால் இருப்பது அரசர், அரசி, அவருடைய தகப்பனார், அவரது தாயார், அவருடைய சகோதரிகள், தாத்தா, மாமா அப்படின்ட்டு மொத்தமாக கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அனைவருமே ஒரே அரண்மனையில் வசிக்கிறதா சொல்லப்படுது. எங்களுடைய ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு, தயிர், பிக்கிள் அண்டு கிரேவி ஒன்று. நம்ம ஊர்லன்னா போன உடனே சாப்பாடு ரெடியாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வருவோம். இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹீட்டாக இருக்கணுன்றதுக்காக. இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணியே நிற்காது, குப்பையும் இருக்காது, க்ளீனாகிடும். முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இங்கே மருத்துவ வசதி இலவசம். அது எந்த மருத்துவம் வேணுங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். This one is new one, okay? Mother and Child Hospital, which was recently inaugurated, okay? Just a few months ago. It might have been 1.5 to 2 months. Okay, Mother and Child Hospital of our priest queen. So this was inaugurated by Indian Prime Minister, okay? Yeah. This one is National Referral Hospital. Referral. National Referral Hospital. Jimmy Doji Wangchu, National Referral Hospital. So Jimmy Doji Wangchu is the name of our third. அடுத்த டூரிஸ்ட்ஸ் எல்லாமே இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறாங்க. ரெண்டு சைடு பில்டிங்க்கு நடுவில் குறுக்கால ஒரு ஆறு போகிறத பார்க்கலாம்.
இங்கே அரசு கட்டடங்களுடைய ரூஃப் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. வீடுகள் கமர்ஷியல் பில்டிங்கு எல்லாமே பச்சை கலர் இருக்கும். நாம் பார்த்த உடனே அரசு கட்டடத்தையும் ப்ரைவேட்டு பில்டிங்கையும் தெரிஞ்சுக்கலாம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்னு அரசே கைட்லைன்ஸ் விதித்துள்ளது. அதையும் ஜனங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒயிட்டும் மட் கலரும் தான் பூட்டானிஸினுடைய ட்ரெடிஷ்னல் கலர். அதுக்கு மேலே டிசைன் பண்ணி கலர் பண்ணணும்னா அரசனுடைய அனுமதி வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறது பூட்டானிய அரசரனுடைய அரண்மனை. அதுக்கு பொதுமக்கள் பார்வையிட அனுமதி கிடையாது. அரச குடும்பத்தினர் அனைவருமே ஒரே இடத்துல தான் வசிக்கிறார்கள். நம்மளால் அந்த இடம் போய் பார்க்க முடியாது. அதனால் எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக அந்த இடத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். இங்கே வெளிநாட்டவர் வீடு வாங்க அனுமதி கிடையாது. எந்த காரியம் செஞ்சாலும் அரசிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி நிறையா உண்டு. சின்ன வீடாக இருந்தாலும் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கால்நடைகள் வளர்ப்புக்கும் அது தீவனத்துக்கு என்றும் தனியாக பகுதியாக பிரிச்சிடுறாங்க. இங்கே ஃபியூவலுக்கு டேக்ஸ் கிடையாது. பெரும்பாலான பெட்ரோல் இந்தியாவில் இருந்து தான் தருவிக்கிறார்கள். நாங்கள் போன டைம் பெட்ரோலும் டீசலும் 63 ரூபாயும் 64 ரூபாயுமா இருந்தது. பூட்டான் இந்தியாவுடைய நட்பு நாடானதுனால இங்கே ஒரு ப்ராஜெக்ட் 2 பேரும் கூட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இடம் 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம்ன்றாங்க. தண்ணியிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு கொடுக்கிறது பூட்டான். பூட்டானில் உள்ள 16,000 பேர் கொண்ட இராணுவத்தினருக்கு இந்தியா தான் பயிற்சி அளிக்கிறது. மலைப்பகுதியில் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. லைட்ஸ் இருக்காது. சுற்றுலா இடங்களும் சரி, ஹோட்டலும் சரி, கடைகளும் சரி சீக்கிரமே மூடிடுறாங்க. எங்கேயுமே டிராஃபிக் சிக்னலை பார்க்க முடியல. ஸ்பீட் பிரேக்கர் எங்கேயாவது 1-2 இடத்துல இருக்கலாம். நாங்கள் அதிகமாக பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல புத்தரின் எண்வகை மார்க்கங்கள், அதாவது புத்தரின் 8 போதனைகள் 8 நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல எண்ணம், நம்பிக்கை, பேச்சு, செயல், வாழ்க்கை, முயற்சி, சிந்தனை, நோக்கம், இந்த 8ம் குட் ஃபார்ச்சூன் அப்படின்றாங்க. போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப் போனோம். இங்கே பெரும்பாலான பெண்கள் விவசாயமும் பார்க்குறாங்க, சொந்தமாக கடையை நடத்துகிறாங்க. பெரும்பாலான இடங்களில் வரவேற்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பூட்டானியர்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்பட வைக்கின்றன. அவர்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு, பணிவு, மரியாதை, அந்த கவனிக்கிற விதம், புன்னகைக்கும் முகம், இதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இரவு நாங்கள் தங்க வேண்டிய டெஸ்ரின் ரிசார்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். மற்ற இடங்களை விட இந்த தங்குமிடம் நிறைய வசதி இருந்தது. இங்கு ஆண்கள் கோங்குற ஆடையையும் பெண்கள் கீராங்கிற ஆடையையும் பொதுமக்கள் வெள்ளை நிறத்திலும், உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் மஞ்சள் நிறத்திலும் உடை அணிகிறார்கள். வெளியுலக கலாச்சாரம் பூட்டானியர்களை எந்த விதத்திலும் மாற்றவும் இல்லை, பாதிப்படைய செய்யவும் இல்லை. பூட்டானிய உடை அணிந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். அதனால் எங்கள் கேங்கில் இருந்த 4 பேரும் ஓனாகவே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.